நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் நீங்கள் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோனி wf-1000xm4 அப்படிங்கிற பியூட்டிஃபுல் இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோனி அப்பப்போ நிறைய இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு இயர்பட்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் மாடலும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதே லைனில் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17,990 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 கொடுத்துருக்காங்க. அப்படி 18,000க்கு என்ன ஆப்ஷன் இதில் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இது இப்போது டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி வந்து சோனியில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் இது வரைக்கும் போட்ட எல்லா இயர்பட்ஸுமே பில்டு குவாலிட்டி வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம ஊரும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைனை பார்த்திங்கன்னா எல்லார் காதுலையும் பொருந்துகிற மாதிரி அழகான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி இயர்பட்ஸ் அந்த சிலிக்கான் பட்ஸு மட்டும் காதில் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி காதில் மாட்டினீங்கன்னா போதும். எவ்வளோ நீங்கள் குதிச்சாலும் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இயர்பட்ஸ் மாட்டினாலும் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி சிலிக்கான் டிப்ஸை மாட்டினீங்கன்னா போதும். அந்த இயர்பட்ஸ்லேருந்து வர்ற அவுட்புட் சவுண்டு வந்து கிறிஸ்டல் கிளியராக அப்படியே ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே உங்கள் காது கேட்கும். ஒவ்வொருத்தரும் லூஸாக மாட்டுவாங்க, டைட்டாக மாட்டுவாங்க, அப்படிலாம் எதுவும் மாட்டாங்க. உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸ் என்னதோ அதை மட்டும் கரெக்டாக மாட்டுங்க. அந்த விதத்தில் இதுவும் நீங்கள் கரெக்டாக மாட்டிங்கன்னா சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. சோனி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் கொடுத்த இயர்பட்ஸ்லேயே இதில் தான் புது விதமான நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கோம். V1 ப்ராசஸரோடு கொடுத்துருக்கோம். அவ்வளோ டிஜிட்டலாக இருக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன். நீங்கள் காதில் மாட்டி எவ்வளோ க்ரௌடான இடத்துல இருந்தாலும் சரி குண்டூசி அளவு கூட சவுண்டு உங்கள் காதுக்குள்ளே கேட்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போட்ட இயர்பட்ஸ்லேயே இந்த இயர்பட்ஸ் வந்து மோர் நாய்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ விதமான டிரைவரும் கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூலி டிசைன் நாய்ஸ் சென்சிங் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவ் நாய்ஸ் ஐசோலேஷன் இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபோம் மாதிரி இருக்கும். சாதாரண இயர்பட்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோம் மாதிரி இருக்கும். நீங்கள் காதில் மாட்டினீங்கன்னா போதும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணாமே உங்கள் சவுண்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸில் 2 இயர்பட்ஸ்லையுமே 2 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. 2 மைக்ரோஃபோனுமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் கால் பேசும்போது எவ்வளோ சவுண்டு கேட்டாலுமே உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி நல்ல அட்வான்ஸ் மைக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு மைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்டு நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் கால் பேசிட்டீங்க நான் பாட்டு கேட்டுட்டீங்கன்னு போதும். யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டு கேட்டுருந்தாலும் கால் பேசிட்டு வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி நீங்கள் கான்வர்சேஷன் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் இல்லைனா உங்கள் வாய்ஸ் ஸ்டாப் ஆன பிறகு ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ சவுண்டு முன்னாடி சொன்னீங்களோ அவ்வளோ சவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் அதில் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதை ஸ்பீக்கர் சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸான ஸ்பீக்கராகவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்பீக்கராக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டயஃப்ரம் வந்து வேறு லெவலில் பேஸ் கொடுக்குன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டயஃப்ரம் அப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா போதும் பேஸ் அப்படி கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டாலுமே லைட்டாக கூட இறையாத மாதிரி பேஸ் அப்படி நேச்சுரலாக நீங்கள் ட்ரம்ஸ் பக்கத்தில் உட்காந்து கேட்குற மாதிரி நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் நடுவில் ஒரு ரூமில் உங்களை சுற்றி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நீங்கள் நடுவில் உட்காந்து கேட்ட மாதிரி அவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த V1 முதல்ல சொன்ன மாதிரி இன்டகிரேட்டட் ப்ராசஸர் V1 ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க சவுண்டு குவாலிட்டி இது பண்ணுறதுக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வெளியே அன்வான்ட் நாய்ஸ் எதுவும் கிடச்சுன்னா அந்த சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு பாட்டு மட்டும் தான் காதுக்குள்ளே கேட்குற மாதிரி ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இயர்பட்ஸை காதில் மாட்டிட்டு உட்காந்து பாட்டு கேட்டிங்கன்னா போதும், எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் உங்களுக்கு பாட்டு மட்டும் தான் நைஸாக உங்கள் காதில் ஓடிட்டுருக்கும். அப்புறம் அந்த சார்ஜிங் கேஸில் டைப்-C பவர் சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப்-C கேபிள் தான் மாட்டுற மாதிரி இருக்கும், மைக்ரோ USB கிடையாது. நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கும்போதே புதுசாக ஹை குவாலிட்டியான டைப்-C கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப அற்புதமான இருக்குது. ஏன்னா மைக்ரோ USB வந்து ரொம்ப லைஃப் இருக்க மாட்டேங்குன்னு இப்போ எல்லா இயர்பட்ஸ்லையுமே டைப்-C தான் கொடுக்காங்க. நீங்கள் எப்படி கண்ணை மூடிட்டு மாட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த விதத்தில் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 24 ஹவர்ஸ் அதாவது 24 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்கன்னா 8 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் சார்ஜும் சப்போர்ட் ஆகுறனால, நீங்கள் வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும், 60 நிமிஷம் வரைக்கும் கன்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதனா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸில் வந்து வயர்லெஸ் சார்ஜரும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்போனா, அந்த டைம் வர ஸ்வெட்டிங்காக இருந்தாலும் வேர்வை தண்ணி எதுவுமே பட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறப்போ பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க, திடீர்னு மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி பட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் ஆழமான இடத்துல தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல மட்டும் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்படி ஆழமான இடத்துல போட்டால் மட்டும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதோட QA டெக்னாலஜி வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே அற்புதமாக யூஸ் ஆகுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இயர்பட்ஸை தொடாமையே. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைனா iOS மொபைலில் போய்ட்டு உள்ள ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப் எடுத்து நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் எல்லா சவுண்டுமே இதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை தொடவே தேவையில்லை. நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும், ஆம்பியன்ட் சவுண்டாக இருக்கட்டும், நீங்கள் மொபைல் மூலமாகவே டச் பண்ணி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் டச் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் மொபைல்லே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ணவே தேவையில்ல. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பீக் டு சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இயர்பட்ஸை காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, இல்லைனா ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா, யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க, இல்லைனா நீங்கள் யார்கிட்டயே பேச ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உடனே நீங்கள் எவ்வளோ சவுண்ட் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து பாதி சவுண்ட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக சவுண்டை ரெடியூஸ் பண்ணி உங்கள் கான்வர்சேஷனை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு நார்மல் சவுண்டுக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல சவுண்டே இல்லாத இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃபுல் சவுண்டு சவுண்டே இல்லாத இடத்துல போய் நீங்கள் பாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்களே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டுக்கு ஏற்ற உங்களுக்கு எவ்வளோ சவுண்டு தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக சவுண்டை கூட்டி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் நல்லா க்ரௌடாக இருக்கிற ஏரியாவில் போய் நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே ரொம்ப சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்கள் காதுக்குள்ளே கொஞ்சம் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இந்த வெளியே அட்மாஸ்பியரில் என்ன சவுண்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸாக உங்களுக்கு தேவையான சவுண்டை ஆட்டோமேட்டிக்காக கூட குறை எடுத்து கொடுக்குறனால இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கால் குவாலிட்டி வந்து இதில் வேறு லெவலில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, ப்ரீஷியஸ் வாய்ஸ் பிக்கப் டெக்னாலஜி அப்படின்னு டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்கிற ஏரியாவிலேருந்து கால் பேசினாலும் சரி, எதுனாலும் பண்ணிங்கன்னா நல்லா சவுண்டாக இருக்கிற ஏரியாவில் போய் நீங்கள் கால் பேசுனீங்கன்னா போதும், உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனன்ட்டு கேட்குற மாதிரி அவ்வளோ தெளிவாக எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த நாய்ஸ் கேன்சலேஷனும் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மைக்கு சொன்ன மாதிரி அதில் ஒரு மைக்கு இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் பேசும்போது இன்னொரு மைக்கு வெளியே நடக்கிற சவுண்டெல்லாம் சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே அப்படியே டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனன்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்பவே நல்லா வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் கால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்கள் மண்டோடுக்குள்ளே உங்கள் வாய்ஸோட வைப்ரேஷன் கேட்க ஆரம்பித்தா உடனே அந்த மைக்ரோஃபோன் ஆக்டிவேட் ஆகி வெளியே நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டம்ப் பண்ணுற மாதிரி ரொம்பவே அட்வான்ஸ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆட்டோமேட்டிக்காக இதில் கூகுள் அசிஸ்டண்ட்டும் அலெக்ஸாவும் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க அந்த இயர்பட்ஸில். ஸோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் வாய்ஸ் மூலமாக ஓகே கூகுள் ஆர் அலெக்ஸான்னு சொல்லி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸை நீங்கள் மொபைலில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. மொபைலாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கட்டும், லேப்டாப் எதுலனாலும் நீங்கள் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எல்லா கேஜெட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மை டிவைஸும் இதில் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர்பட்ஸை எங்கேயாவது வீட்டுக்குள்ளே மறந்து கட்டிலுக்கு கீழே இல்லை பீரோக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அப்படி தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃபைண்ட் மை டிவைஸை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் இயர்பட்ஸ் வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அலாரம் சவுண்ட் பீப் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இயர்பட்ஸ் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி போய் கரெக்டாக போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஆனால் ஒன்று நீங்கள் காதில் மாட்டிட்டு இந்த சவுண்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்பவே லவுடாக இருக்கும். உங்கள் காதே சவுடாகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் லேப்டாப்பில் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இந்த இயர்பட்ஸை பற்றி எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலில் பாப்பப் மெனுவாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் சார்ஜ் கம்மியாகிடுச்சின்னா கூட உங்கள் மொபைலில் இண்டிகேஷன் வந்துடும் சார்ஜ் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லா ஆப்ஷனும் மொபைலில் கொண்டு வரணும் அப்படின்னா சோனியில் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் ஆப்புன்னு சொல்லி முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த இயர்பட்ஸை நீங்கள் தொடவே தேவையில்லை. எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டி மூவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் தள்ளி உட்காந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி விளாண்டுட்ருப்பீங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் காதில் வந்து சவுண்டு கேட்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. லோ லேட்டன்சி மோடு வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ஷூட் பண்ண அடுத்த செகண்டு அப்படியே நேச்சுரலாக ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்டு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த V1 ப்ராசஸர் இருக்கிறனால ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து எப்போவுமே ஸ்டேபிளாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து எந்த ஒரு இன்டரப்ட் வந்தாலும் ப்ளூடூத் சிக்னல் வந்து லைட்டாக கூட கட் ஆகாத மாதிரி அவ்வளோ அற்புதமாக கனெக்டிவிட்டி இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதில் டச் கண்ட்ரோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் சைடு இயர்பட்ஸில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு சேஞ்ச் ஆகும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆம்பியன்ட் மோடு ஆன் ஆஃப் வரும், நாய்ஸ் கன்சலேஷன் ஆன் ஆஃப் வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர்பட்ஸில் வியர் டிடெக்ஷன் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அந்த வியர் டிடெக்ஷன் சென்சார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது மூவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இயர்பட்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாட்டாக இருந்தால் பாஸ் ஆயிரும், மூவியாக இருந்தாலும் பாஸ் ஆயிரும். நீங்கள் திரும்ப இயர்பட்ஸ் எப்போ காதில் வைக்கிங்களோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த விதத்தில் இது ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அப்புறம் இதில் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் 360 டிகிரி ரியாலிட்டி ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா போதும், இது சவுண்டாக இருக்கட்டும், நீங்கள் காதில் மாட்டி ஒரு தடவை பாட்டு கேட்டிங்கனாலே போதும், அப்படியே நேச்சுரலாக அந்த வோக்கல்ஸாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிளாக இருக்கட்டும், எல்லாம் பெர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக அப்படியே நேச்சுரலாக நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்குறீங்கிறதே தெரியாது. ஒரு ரூம்குள்ளே உட்காந்து உங்களை சுற்றி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிற மாதிரி அவ்வளோ லைவாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தா வெயிட்டே கிடையாது. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமே 41 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாகவும் உங்கள் கைக்குள்ள வச்சு மூடிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக பார்க்கவே நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பேக்கில் சைடில் தொங்க விட்டுக்கலாம், உங்கள் பெல்ட்டில் தொங்க விட்டுக்கலாம். அவ்வளோ லைட் வெயிட்டாகவும் ரொம்பவே காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டிரைவர் பார்த்திங்கன்னா ஹை பவர் நியோ டைனமம் மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க 6mm டிரைவரில். அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்வான்ஸ் மாடலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் கனெக்ட் ஆகும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் டைம் பற்றி பார்த்திங்கன்னா, அந்த இயர்பட்ஸை பாட்டு கேட்டுட்டு திரும்ப சார்ஜிங் கேஸில் வச்சிங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேட்டரி லைஃப் பற்றி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் நாய்ஸ் கன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, நாய்ஸ் கன்சலேஷன் ஆஃப் பண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா 12 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கால் பேசும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா 5.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டு கால் பேசுனீங்கன்னா 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2 ரொம்பவே அட்வான்ஸ் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதில் மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, ஆம்பியன்ட் சவுண்ட் மோட், அப்புறம் குயிக் அட்டென்ஷன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா சுற்றி என்ன நடக்கோ எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணி ஒரு தனி உலகத்தில் சைலண்ட்டான உலகத்தில் உங்களை கொண்டு போயிடும். ஆம்பியன்ட் சவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதில் ஹெட்ஃபோன் இருக்கும், ஆனால் வெளியே நடக்கிற சவுண்டை நல்லா கிறிஸ்டல் கிளியராக கேட்கணும் அப்படின்னா ஆம்பியன்ட் சவுண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் இயர்பட்ஸே ஆட்டோமேட்டிக்காக வெளியே என்ன நடக்கோ அதை கூட கொஞ்சம் சவுண்டு ஏற்றி உங்கள் காதுக்குள்ளே கொடுக்கும். குயிக் அட்டென்ஷன் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் பாட்டு கேட்டுட்டிங்கன்னா உடனே வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் 2 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். இந்த இயர்பட்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ள பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அது போக டைப் சி கேபிள், நல்ல ஹை குவாலிட்டி டைப் சி கேபிள் இருக்கும். அது போக அந்த சிலிக்கான் சிப், இது சிலிக்கான் மாதிரி தெரியாது, இது ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப ஒரு அற்புதமான இயர்பட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுறேன். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.